வெண்தப்போ லாரி ஸ்டாப் ஆனதால இந்த வண்டி ஒரு இன்ஜெக்டர் காலி, டர்போ காலி, ஸோ எல்லாம் புது பார்ட்ஸ் போட்டு ப்ராப்பராக வண்டியை வந்து திரும்ப கண்டிஷன் கொண்டாந்து கொடுக்கணும். இந்த வண்டி வந்து யாருமே வந்து இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆன வண்டின்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிங்கர். இன்றைக்கி டிங்கரில் வந்து ஒரு இனோவா ப்ரோ. ஸோ இந்த இனோவா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாசிபிள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கஸ்டமர் எடுத்து போயிருந்தார். எடுத்து பேரும் ஃபேமிலியோட போயிட்டு போது வெண்தப்போ லாரி ஸ்டாப் ஆனதால இந்த வண்டி அடிப்பட்டு இதெல்லாம் இல்லாமல் அடிஷனலாக என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஜின் ஹெட்டு கவரு, ஒரு இன்ஜெக்டர் காலி, டர்போ காலி, இன்டெக் பைப் காலி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் கவர் காலி, ஏர் ஃபில்டர் பாக்ஸ் காலி, அதுக்கடுத்து இதுவுமே உடஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே அடிபட்டிருக்குங்க நம்ம வந்து. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் ட்ரெக்ஸ். என்ன பண்ணால் கஸ்டமர் ஐடி வேறு ரொம்ப போட்டிருந்தார், ஸோ கம்மியாக போட்டிருந்தார் ஐடிக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வந்து ஐடிக்குனாரு. ஸோ இந்த வண்டி வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பிடிச்சாலே டோட்டல் லாஸ்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த வண்டியோட எஸ்டிமேஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு கேஷ் அப்னோ. இப்போ இதில் என்னென்னலாம் குறைக்க முடியுமோ அது குறைக்கணும். கஸ்டமர் சொல்கிறாங்க ரொம்ப லக்கியான வண்டி, டோக்காஸ் பண்ணாதீங்க, நான் செலவு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ நான் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணி கொடுங்கன்ட்டார். ஸோ இன்சூரன்ஸ் சைட்லேருந்து அவங்களோட லைபிலிட்டி என்ன அமௌண்ட் அந்த அமௌண்ட் தான் கொடுப்பேன்ருக்காங்க. இப்போ மிச்சது எல்லாமே வந்து கஸ்டமர் ஸ்பெண்ட் பண்ணி தான் வண்டி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒய் பார்ட்ஸாக போட போகிறோம், புது பார்ட்ஸாக போட போகிறோம். ஸோ எல்லாம் புது பார்ட்ஸ் போட்டு ப்ராப்பராக வண்டியை வந்து திரும்ப கண்டிஷன் கொண்டாந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து அவர் டோட்டல் லாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் அவருக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப பர்சனல் சென்டிமெண்ட்லான வண்டி, நான் அதே வீட்டில் இருக்குன்னு வைக்கணுமே. வரும் ஏன் மெயின்லி வந்து எங்கள் டிரைவர்லாம் கிடையாது. ஒரு 1,30,000 பிரேக் மிஷன் ஒரு 1,00,000 எல்லா ஐட்டமும் நிறைய வந்துருக்கு. எக்ஸ்பென்ஷன் ஓரியன்டாக, சேஸ் ஓரியன்டாக அடி பண்ணல பெருசாக மாற்றருக்கும் மேலே அடி மேலே அடி மட்டும் இல்லை. யார் பேக் எதுவும் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் பெருசாக எதுவுமே கிடையாது, யாருக்கு அடியும் போல வைக்கடி. ஸோ வண்டி முன்னாடி முன்னாடி பட் ஆனால் வேணால் அது மேலே அடிப்பட்டதுனால வண்டி ஃபுல்லாகவே வந்து டர்போ கிம்பலாக வரதுனால எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், வண்டியை அடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனல் எஸ்டிமேட் போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்து கஸ்டமர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ சனி ப்ளீஸ் எக்ஸ்ட்ரா பண்ணி இன்ஜினில் ஆகிட்டு பெருசாக உள்ள அடி இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அடி தான். ஏன்னா மெயின்லி இந்த இன்ஜின் ஹெட் கவர் தான் அவங்க டேமேஜ் ஆகிருக்கு. இதனால் வேறு எதுவும் அக்ரவேஷன் டேமேஜ் இல்லாமல் தான் பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணுறது. பட் ஓடுதா இல்லைன்னு செக் பண்ணோம். சரிப்படி இது மாதிரி இது எல்லாமே வந்து இதாச்சு. கஸ்டமர் சொல்லிட்டாங்க அவர் ரிப்பேர் தான் வந்தார், அவர் ரிப்பேர் காட்டி தரணும் வந்தார். இப்போ அதனால இந்த பீஸு பல்கில் மாற்றிடுவோம். பல்கில் மாற்றிட்டு இந்த பீஸை என்ன பண்ணுறது இல்லை, ஆப்பிள் மாத்திர மாதிரி தான் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போகும், வேலை அதிகம், இன்ஜினியர் இருக்கணும், பெரிய வேலை அது. ஸோ அதனால யோசிச்சு இதை ரிப்பேர் பண்ணணும். இது தனியாக பண்ணாமல் இதை வந்து இதை ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை மட்டும் இந்த பீஸ் மட்டும் மாற்றிடலாம் மொத்தமாக பார்க்கணுவேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு இப்போதைக்கு அசஸ் பண்ணி தான் ஃபைனலைஸ் பண்ணலாம். எவ்வளோ ப்ரைஸ் வருது, எவ்வளோ டைம் எடுக்கும், எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக பண்ணிவிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது இன்னோவா லைட்டு ஆண்டி ஆன் ஆனதுக்கப்புறம் லைட் எரியும். இந்த லைட்டு டெயில் லேம்ப்பு. ஸோ டெயில் லேம்ப் லைட்டும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எரியுது. பிரேக் பிடிக்கும் போது பிளிங்க் ஆகும். பிரேக் மாறும், சோடிக்கு மாறும். ஸோ இது பிரேக் லைட்டு. இங்கேயும் உங்களுக்கு இது ஸ்பாய்லரும் மாற்றிட்டோம். ஸ்பாய்லர் வர லைட்டு. ஸோ வண்டி பின்னாடி பக்காவாக ரெடிங்க. லோகோ மட்டும் வந்துட்டுருக்கு. லோகோ மட்டும் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 5 மினிட்ஸில் மாற்றிடுவோம். உள்ளேயும் பார்த்துங்க, உள்ளேயும் 0 ஃபால்ட், எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. வண்டி க்ளீனிங்னு எல்லாம் ஓகே, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வண்டி வந்து யாருமே வந்து இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆன வண்டின்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு தரவாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் வந்து டோட்டல் லாஸ் தான் போச்சு. கஸ்டமர் இல்லை பரவாயில்ல நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ப்ளஸ் இன்சூரன்ஸ்லேருந்து டோட்டல் லாஸ்ன்னு அவங்க சைடில் ஒரு போர்ஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாமே போட்டு தான் இப்போ வண்டியை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து கஸ்டமர் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுன்றதுக்காக இதெல்லாம் யூஸ் வாங்கணும், டர்போ யூஸ் வாங்கி சர்வீஸ் பண்ணோம். மிச்சம் எல்லாமே டெக்னிக்கலாக இருக்கிற எல்லாமே புதுசு மாற்றிட்டோம். வெறும் வந்து டர்போ, இந்த இன்லெட் கவரு, டேப்பெட் கவர் இதெல்லாம் யூஸில் வாங்கினேன். ஸோ மிச்சப்படி எல்லாமே புதுசு தான். ஃபேன் புதுசு மாற்றிட்டேன். ஃபேன் மோட்டர் மட்டும் மாற்றிருந்தேன். மோட்ரு ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதையும் மாற்றியாச்சு. ஆப்ரான் புதுசு எல்லாமே மாற்றிட்டு இப்போ இந்த ஆப்ரான் யாருமே வந்து ஒர்க் பண்ணுன்ற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஓஎம் விட பெட்டராக ஒர்க் பண்ணணும், வண்டி அடிபட்டுருச்சு அப்படின்னா எங்களை மாதிரி ஓஎம் ப்ளஸ் சென்டர்ஸ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். வண்டியை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.